என் தலையிலும் மை பூசப்பட்டிருக்கிறது என்பதால் தான் தலைமை தாங்க அழைத்திருக்கின்றாரோ என்று பார்க்கின்றேன். அழைத்தவர் முத்தமிழ் சான்றோன் வழிவந்த முடிமன்னர் வழிவந்த மூவேந்தன் தாங்கிய பாண்டியன். பாண்டியன் அழைத்தால் பாவலன் மறுப்பெனோ? பாண்டியன் அழைத்தால் பாவலன் மறுப்பெனோ? எனவேதான் வையை பேரியாற்றின் கரையிலிருந்து வையை பேரியாறு தொடங்கும் இடத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறேன் கீழடிக்கு. ஓடி வந்திருக்கிறேன் கீழடி. இது தமிழர்களின் பெருமை பேசுகின்ற தாய்மொழி. கீழடி இது தமிழர்களின் பெருமை பேசுகின்ற தாய்மொழி. ஈரடியும் நாலடியும் சங்க இலக்கியமும் சாகா சிலம்பும் உரைத்திட்ட தமிழரது வாழ்வியலை மேலடியாய் மேலுக்கு கொண்டு வந்த கீழடியில், மேலடியாய் மேலுக்கு கொண்டு வந்த கீழடியில் உலகம் வியக்கிறது. உலகம் வியக்கிறது. இதன் காலம் கிமு 600ஆம் நூற்றாண்டாம். கிமு 600ஆம் நூற்றாண்டாம். ஏறக்குறைய 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களது பெருமையை பேசுகின்ற மண் இந்த கீழடி. கீழடியில் தாய்மொழியில் கூடியிருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் வணக்கம். மீண்டும் வணக்கம். மண்ணை வணங்குவதில் பெருமை அன்பிற்குரியவர்களே, பொங்கல் விழா கவியரங்கம் இன்றைக்கு உலகெல்லாம் திரும்பி பார்க்க வைத்த சாதிகளை கடந்து, சமயங்களை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, இனங்களை கடந்து ஒரே ஒருவன் உலக மாநிலத்தின் உயர்வுக்காக ஒரு நூல் செய்திருக்கிறான் என்றால் அவன் பெயர் வள்ளுவன். அவன் கொடுத்த நூல் திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர்கள், அந்த மண்ணுக்கு நாம் சொந்தக்காரர்கள். வள்ளுவன் தோன்றிய மண்ணில் தோன்றியிருக்கிறோம். வள்ளுவன் பேசிய மொழியை பேசுகின்றோம். வள்ளுவன் எழுதிய எழுத்தை எழுதுகின்றோம். வள்ளுவன் சொன்ன வாழ்வியலை வாழ்கின்றோம். இது நமது மண். இது நமது மண், வேறு எவருக்கும் சொந்த மண் அல்ல என்பதை உணர்த்துகின்ற கீழடியில், கீழடியின் ஆய்வுகள் மேலடிக்கு வரும் முன்னே, கீழடியின் ஆய்வுகள் மேலடிக்கு வரும் முன்னே உலகெல்லாம் இதை எப்படி பார்த்தார்கள்? தமிழை உலகெல்லாம் தமிழடியை எப்படி பார்த்தார்கள்?